நமஸ்தே. இப்போ நம்ம இந்த ஏக் பூந்த் ஒரு மழைத்துளி, இந்த மழைத்துளியோட அழகான ஒரு கதையை பற்றி தான் நம்ம இப்போ எஸ்ஏ ஆட்டு பார்க்க போகிறோம். எஸ்ஏ வந்து நிறைய பேர் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ கம்மியாக ஏதாவது இது பண்ண முடியுமா, கம்மியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஆர்சிக்கு ஆல்ரெடி இங்கே 2 இடம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதுவே நம்ம எஸ்ஏ வாட்டே எழுதலாம். ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஏல ஏக் பூந்த் நாம கவிதா க கவி ஸ்ரீ அயோத்திய சிங் உபாதாய ஹரியாவுத் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் தான் ஃபர்ஸ்ட் லைனாட்டே எழுதணும். ஓகே, இங்கே என்ன இது ஒருக்க கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்லோன் கி கோதி மே சே நிக்கல்கர் ஏக் பூந்த் பாஹர் ஆயி. க்ளவுட்ஸ்லேருந்து வானத்திலேருந்து ஒரு மழைத்துளி நம்மளோட பூமிக்கு வந்துட்டு இருக்கு. உஸ்னே பகவான் சே பூச்சா கி உஸ்கே பாக்ய மே கியா லிக்கா ஹை. அந்த ஒரு மழைத்துளி வந்து கடவுள்கிட்ட கேட்குது, என்னோட தலையெழுத்து என்ன கடவுளே, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிக்கா அப்படின்னா என்ன எழுதியிருக்கு, பாக்யா அப்படின்னா என்னோட பலன் ஒரு லக் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இனி அடுத்தது वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी. அதாவது நான் எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடுவேனா, இல்லாட்டா ஏதாவது தூசி கூடல நான் ஒரு துரும்பாக போயிடுவேன், தொலைஞ்சு போயிடுவேனா அப்படின்னு கேட்குது. உசே மாலும் நெஹின் கி வக अंगारें में पड़कर जल पाएंगी, कमल के फूले के दलों पर गिर जाएंगी. அது என்ன யோசிக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு வேளை நெருப்பில் விழுந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, இல்லாட்டா ஒரு லோட்டஸ் ஃப்ளவருக்கு மேலே விழுந்து அதோட லைஃப் அந்த மாதிரி போய் முடியுமா அப்படின்னு கேட்குது. உஸ்கே நசீபுமே கியாலிக்காக. நசீப் அப்படின்னா ஃபேட், அதோட தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கடவுள்கிட்ட இந்த ஒரு மழைத்துளி வந்து கேட்டுட்டு இருக்கு. ஓகே, இதுதான் இந்த சாராங்ஷோட ரொம்பவே ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். இந்த கண்டென்ட் இதுதான், இந்த சாராங்ஷோட கண்டென்ட்டே இதுதான். அண்ட் இதில் லாஸ்டில் இந்த ஸ்டோரியோட மாரல் சொல்கிறேன் பாருங்கள். लोग अपना घर छोड़कर बाहर निकलते समय हिचकिते हैं, डरते हैं. நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் முன்னேற முடியும். ஆனால் நம்ம அதை விட்டு வெளியில் போகும்போது நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப தயக்கமாக இருக்கும். இது சரி வருமா, சரி வராதா, என்ன நடக்கும், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, நம்ம ரொம்பவே யோசித்திருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், லேக்கின் உஸ்கோ டர் கி அவசியத்தா நஹீன் ஹே. நம்ம வந்து பயப்படக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையாது. டர்னே அப்படின்னா பயம், அவசியத்தா அப்படின்னா வி நோ நீட் டு ஃபியர் அந்த மாதிரி. கியோங்கி உன்கோ யஹ் விஸ்வாஸ் ஹோனா சாஹியே. அது அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும், எது பண்ணாலும் நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணும். விஸ்வாஸ் அப்படின்னா ஃபெய்த். ஓகே, ஹோனா சாஹியே அப்படின்னா வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல். कि इस बूंद की तरह अच्छी जगह जाकर उत्कृष्ट बन सकते हैं. எப்படி இந்த ஒரு மழைத்துளியோட இந்த தலையெழுத்து நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளோட தலையெழுத்தும் நல்லா இருக்கும்னு நம்ம லைஃப்பில் நம்ம நம்பி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணணுன்னு தான் இந்த லெசன் ஏக் பூந்தில் வந்து சொல்கிறாங்க. ஓகே.